தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோவில் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை கண்டா அனைவருக்குமே பயம் வரும் அப்படின்னா அதுதான் தற்சமயம் பேயின் உலகமாக மாறி இருக்கக்கூடிய தொப்பூர் கணவாய். இந்த இடத்துல அதிகப்படியான விபத்துகள் நடப்பதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. ஆனால் உள்ளூர் மக்களை பொறுத்தளவுக்கு இங்கே அமானுஷ்யம் தான் இருக்குது அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அங்கே அமானுஷ்யம் இருக்கா, விபத்தில் இருந்து உயிர் பிழைத்த வாகன ஓட்டிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒரு முழு தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டுதோறும் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கக்கூடிய இந்த மர்மமான பகுதியில் உண்மையிலேயே என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊர் மக்களை கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6க்கும் மேற்பட்ட கற்பனை கதைகளை அவங்க சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே அது கற்பனையா இல்லையா அப்படின்றத இப்போ நீங்கள் தான் சொல்லணும். இதில் எது உண்மை அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது போலவே காவல்துறையினரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். வாங்க உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பொதுமக்கள் சொல்லக்கூடிய அந்த 6 அமானுஷ்ய கதைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தொப்பூர் கணவாய் பகுதியில் அதிகப்படியான விபத்துக்கள் தொடர்ந்து நடப்பதற்கு ஊர் மக்கள் முதல்ல என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ விபத்து நடக்கக்கூடிய அந்த இடத்துல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பழமையான கோவில் இருந்ததாகவும், சாலை விரிவாக்கத்தில் இந்த கோவிலை இடிச்சனால தான் அந்த கோவில் இப்போ பழி வாங்கிட்டு இருக்கு. கோயிலை இவங்க இடிக்காம ரோடை விரிவாக்கம் செஞ்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல, இங்கே சாலை விரிவாக்கத்திற்காக கோவிலை இடிச்சனால தான் அது இப்போ ஒரு சாபமாக அந்த இடத்துல இருந்து அத்தனை பேரையும் விபத்துக்குள்ளாக்கி உயிர் பலி வாங்கிட்டு இருக்கிறதா ஒரு தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. இரண்டாவதா பொதுமக்கள் சொல்லக்கூடிய அந்த கதைகளை கேட்கும்போது ஒரு நொடி பயத்தின் உச்சத்துக்கே போயிட்டு வந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். இரண்டாவதா சொன்ன அந்த கற்பனை கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பில்லி சூனியம் செய்யக்கூடியவர்கள் தற்சமயம் விபத்து நடக்கக்கூடிய தொப்பூர் கணவாயில் மர்ம குகையில வாழ்ந்து வந்ததா சொல்லப்படுது. அவர்களின் தெய்வமாக இருக்கக்கூடிய சாத்தான்களை வழிபட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் பொதுமக்களும் அப்பகுதியில ஆடு மாடு மேய்ப்பவர்களும் இங்கே ஏதோ ஒரு அமானுஷம் நடக்க போகுது, அதனால தான் மர்ம குகையில் ஒரு சில நபர்கள் ஏதோ அவங்களுக்கான பூஜையை செஞ்சிட்டு இருக்காங்க, அந்த பூஜையை தடுத்து நிறுத்தணும், அப்பகுதியில் இருந்து அதாவது அந்த குகையிலிருந்து அவர்களை விரட்டணும் அப்படின்னு ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து குகையில் பூஜைகளை மேற்கொண்டுட்டு இருந்த அவர்களை அடித்து விரட்டியதா சொல்லப்படுது. அடித்து விரட்டியதன் காரணமாக குகையிலிருந்து வெளியேறியவர்கள் அப்பகுதியில் சாபத்தை தொடுத்ததா சொல்லப்படுது. அதனாலேயே அப்பகுதியில் பல முறைகளுக்கு மேலே விபத்துக்கள் நடந்து உயிர் சேதம் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஊர் பொதுமக்கள். உண்மையிலேயே இதெல்லாம் கேட்கும்போது ஒரு நொடி நமக்கு பயத்தின் உச்சத்துக்கு தான் கொண்டு போகுது. மூன்றாவதா மக்கள் சொல்லக்கூடிய அந்த கற்பனையான கதையை கேட்கும்போது இதுவுமே ரொம்பவே த்ரில்லிங்காகவும் நமக்கு பயத்தை தான் ஏற்படுத்துது. இதை தான் மக்கள் அதிகமாக அந்த பகுதியில் சொல்லிட்டு இருந்தாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் இந்த தொப்பூரில் அதிகமாக விபத்து நடக்கக்கூடிய பகுதியை கடக்கும்போது தவறுதலாக ஒரு விபத்தின் காரணமாக அதே பகுதியில் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. எந்த ஒரு பாவமும் அறியாமல் அந்த கர்ப்பிணி பெண் அங்கேயே இறந்தனால அந்த ஆத்மா நிறைவேறாத ஆசையோடு அங்கேயே உலாவி அந்த பகுதியை கடக்கக்கூடிய பொதுமக்களின் உயிர்களை காவு வாங்குறதா சொல்லியிருந்தாங்க. நிறைவேறாத ஆசைகளோடு உயிரிழந்த அந்த கர்ப்பிணி பெண்ணு தான் இப்போ வரைக்கும் ஆத்மா சாந்தி அடையாம அதே பகுதியில் உலாவி வரதாகவும் சொல்றாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த விபத்தில் இருந்து உயிர் தப்பிய ஒரு சில வாகன ஓட்டிகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விபத்துக்குள்ளாகிற அந்த கடைசி நிமிடங்கள்ல ஒரு கர்ப்பிணி பெண் நடு ரோட்ல நிக்கிற மாதிரியும், அந்த பெண் அழுகுரல் கேட்டனால வாகனங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம விபத்துக்கு உள்ளானதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது பதட்டத்தில் கூட அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான கதைகளை கேட்கும்போது நமக்கு பயத்தின் உச்சத்துக்கு தான் போக தோணுது. இதை போலவே நான்காவதா அவங்க இன்னொரு அமானுஷ்ய கதையையும் சொல்லியிருக்காங்க. அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கணவன் மனைவி அவர்களுக்கென இருக்கக்கூடிய ஒரு ஆண் மற்றும் பெண் குழந்தைகளோடு அவங்க தொப்பூர் கணவாயில் தற்சமயம் அதிகமாக விபத்து நடக்கக்கூடிய பகுதியை கடக்கும்போது லாரி டிரைவரால் விபத்துக்குள்ளாகி குடும்பத்தோட உயிரிழந்ததா சொல்லப்படுது. இப்படி அல்பாயுஸ்ல உயிரிழந்த இந்த குடும்பம் தான்
நிறைவேறாத ஆசைகளோடு அங்கேயே இப்போ வரைக்கும் உயிரோட ஆவிகளா சுத்துறதா சொல்லப்படுது. இப்படி இந்த குடும்பம் தான் தொடர்ந்து வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி அங்க விபத்துகளை ஏற்படுத்தி உயிர் பலி வாங்குறதாவும் சொல்றாங்க. குறிப்பா இந்த விபத்தில் இருந்து உயிர் பிழைத்த வாகன ஓட்டிகள் இரவு நேரத்துல அதிகப்படியான அழுகுரல் சத்தத்தை நாங்க கேட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. விபத்துக்கு சற்று முன்னாடி கேட்டதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாரோ சாலை ஓரத்தில் இருந்து ஒரு பெண் குரல் போன்று உதவி கேட்பது போலையும் எங்களுக்கு காதுல விழுந்தது. யாரோ உதவி கேட்குறாங்க அப்படின்னு நாங்கள் வாகனங்களை நிறுத்தி செக் பண்ணும்போது ஏகப்பட்ட விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. யாரோ பெண் குரல் போன்று உதவி கேட்குறாங்களே, உண்மையிலேயே யாரோ ஒரு பெண்ணுக்கு தான் உதவி தேவைப்படுது அப்படின்னு வாகனங்களை நிறுத்தினாலேயுமே எங்களுக்கு அங்கே பிரச்சனை ஏற்படுது. ஒருவேளை நிறுத்தாம அப்பகுதியை கடந்து போனாலையும் எங்களுக்கு அங்க விபத்துக்கள் ஏற்பட தான் செய்யுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே நமக்குமே பயமா தான் இருக்கு அப்பகுதியை கடக்கும்போது. ஐந்தாவதா அங்க சொல்லப்படுற ஆவிகளின் கதையானது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததா சொல்லப்படுது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தற்சமயம் அதிகமாக விபத்து நடக்கக்கூடிய இந்த தொப்பூர் கணவாய் பகுதியில் மிகப்பெரிய ஒரு போர் யுத்தம் நடந்ததா சொல்லப்படுது. அந்த போரில் உயிரிழந்தவர்கள் ஆத்மா தான் இப்போ வரைக்கும் ஆத்மா சாந்தி அடையாமல் அதே பகுதியில் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. போரில் பரிதாபமாக உயிரிழந்தவர்கள் தான் தற்சமயம் வரை உயிர் இழப்புகளை காவு வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இதன்படி தொப்பூர் கணவாயில் இன்னும் பல காரணங்கள் சொல்லப்படுது விபத்துக்கு. ஆனால் காவல்துறை தரப்பில் இருந்து ஒரே ஒரு காரணத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொப்பூர் கணவாயில் கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட முக்கிய வளைவுகள்லாம் இருக்குது. இந்த வளைவுகளில் கனரக வாகனங்கள் அதிக வேகமாக வாகனங்களை இயக்கினாங்க அப்படின்னா 100% விபத்துக்கு உள்ளாகும். இதை பற்றி தெரியாத வெளி மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய கனரக வாகன ஓட்டிகள் அதிக வேகமாக, அதாவது 5 கீருக்கு மேலாக கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சாலையை கடக்க முயற்சிக்கிறாங்க. கனரக வாகனங்களை அதிக வேகமாக இயக்கிறனால தான் இப்பகுதியில் கட்டுப்பாடு இன்றி பிரேக் ஃபெயிலியர் ஆகி விபத்துக்குள்ளாகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இங்கே விபத்து அதிகமாக நடக்குதுன்னு தெரிஞ்சவங்க 2வது கியரில் மட்டும்தான் பயணம் பண்ணுறாங்க. தயவுசெய்து இப்பகுதியை வாகன ஓட்டிகள் கடக்கும்போது 2வது கியரில் மட்டும்தான் பயணம் பண்ணணும், மிகவும் குறைந்த வேகத்தில் தான் பயணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் விழிப்புணர்வு வீடியோ அவங்க வெளியிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. தொப்பூர் கணவாயில் உண்மையிலேயே என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அதற்கு என்ன காரணம், அமானுஷ்யங்கள் தான் விபத்துக்களை ஏற்படுத்துதா அல்லது சாலைகளின் வடிவமைப்பா அப்படின்ற அனைத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். குறிப்பாக பொதுமக்கள் சொல்லக்கூடிய அந்த அமானுஷ்ய கதைகள் என்ன அப்படின்ற முக்கியமான 5 ஸ்டோரிகளை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். இதில் எது உண்மையாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் இந்த தொப்பூர் கணவாயை நீங்கள் கடந்தவங்களாக இருந்தால் அந்த திகிலான அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இது போல் பல வீடியோவை பார்க்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அஜித். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பா.